மறுபடியும் ஒரு வைடுங்க. நீங்க பிரியாணியா அப்படின்னு திறந்து பார்த்து பிரிஞ்சு சாதம் அப்படின்னு அபுக்கு நான் எங்க கேமராமேனை வரவேற்கிறேன். அப்படியே தூக்கியாச்சா, இன்சைட் சர்க்கிளில் தாண்டல, ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த மேட்சுக்கும் தேவையான பல கருத்துக்கள் உள்ளது. நம்ம பக்கம் காத்து வீசுறத பார்த்து எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் அச்சா 6 போயிடும் சொல்றாப்ல. நல்லவங்களை சேர்த்து போட்டு தினம் கோத்து, அதுதான் நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் இங்க சிறப்பா பண்ணுகிறாங்க. ஒன்னும் இல்ல ஆகாஷா மாம்சே ஹரி, ஐயோ மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. என்னங்க நீங்க போங்க, கையிலேயே தூக்கி கொடுத்துருக்கீங்களே மணி. ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டு விக்கெட்ஸை குவித்து கொண்டிருக்கிறார். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக போதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. மொதல் ஓவர்லேயே 2 விக்கெட்டு 4 ரன் தான். இன்னும் 2 பால் இருக்கு. ஆகா காலிலே போடப்பட்ட பந்து கால் இல்லை அப்படின்னா கவட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு பூந்து டமால் அப்படின்னு சொல்லிட்டு மைக்லேயே அடிச்சிருக்கோம். இங்கே ரிச்சர்ட் கண்லேருந்து ரத்த கண்ணீரே வந்திருக்கும். அவர் தான் அந்த ஸ்டெம்ப் மைக்கோட ஓனர். ஓனரா அப்படிதான் சொல்லிக்க தெரியாரு நீ ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஓனரோட சொந்தக்காரர் பார்க்கிறார். நீங்க ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க, அதோட ஓவர் முடியுது. 4 ஒரு ஓவர் முடியல. 4 ரனுக்கு 2 விக்கெட்டு. பவுலிங்ல ராஜ் ரொம்ப அழகா போட்டிருக்காருங்க. எக்கனாமிக்கல் பவுலருங்க. 4 ரன் 2 விக்கெட்டுங்க. ஆல் கேமரா அம்பையர் க்ளோஸ் வைங்க. சிக்கு புக்கு சிக்கு ரயில் போனதுக்கு அப்புறம் இங்க பவுலிங்க்கு சண்முகம் அவர்கள் வந்திருக்காரு. சண்முகம் போடப்பட்டது தூக்கி எடுத்துற கேட்சா. ஐயோ ஓய்
ட்ரைங்க டபுள் 2 ட்ரை 2 சான்ஸ் இருந்துச்சு, பிடிச்சிருந்தாருன்னா எக்ஸ்ட்ராடனரி கேட்சா இருந்திருக்கும். பட் குட் ட்ரைங்க, நல்ல எஃபர்ட். பட் பிடிச்சிருக்கலாம் என்ன இருந்தாலும், உங்களுக்கும் அதான் தோணும். சரி பரவாயில்ல விடுங்க, நானும் சொல்லி உங்களை கில் ட்ரிப் ஆக்கி நைட்டு உங்களை சரக்கு போடலாம் வைக்க மாட்டேன். சண்முகம் அவர்களோட பால் ஆஃப் சைட்ல ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். எங்க அடிங்க யோப்பா, நல்ல மனுச்சுப்பா கீப்பருக்கு. பரவாயில்ல, நிறைய விக்கெட் விட்டாங்க, ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு அவரும் விட்டாரு. ஒருவேளை கீப்பர்னா கீப்பர் ஜோக்கர் ஆடுறீங்களா, 2 சைடும் ஆடுறீங்களா? அந்த டீம் பேட்டிங் தரேனாங்களா? அடுத்த பந்து. ஓ மை குட்னஸ் ஆஃப் த க்ரோஷியஸ் ஆஃப் த அலோஷியஸ் அப்படின்ற மாதிரி பவுண்டரி கிட்ட வந்து நின்றுட்டு பாலை மறுபடியும் எடுத்து போட்டுருவாங்க. 2 ரன்னுங்க. மூணு பால் முடிஞ்சிருக்குது. 300 சிக்ஸ் வந்திருக்கு. அரே அடடா அடடா, 300 சிக்ஸா? கேட்சா? வாவ், வாட் அ கேட்சிங்க. இங்க அந்த ஃபீல்டர் பேர் என்னப்பா? 300. டிஜே கோடான கோடி. இப்ப பவுலிங் போட போறது ருத்ர கோடி. கோட்டி, ருத்ர கோட்டி. கொட்டான கோட்டி நன்றிகள் ஏசப்பா, கொட்டான கோட்டி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ர கோட்டி அவர்கள் போட வந்திருக்கார். அண்ட் மொத பால வந்து ரொம்ப அழகா கோட்டை விட்டுருக்கிறார் பேட்ஸ்மேன். சிங்கிள், நல்ல த்ரோங்க, எக்ஸ்ட்ராடினரி த்ரோங்க. இப்போ ஸ்டில் ஆஃப் த மார்க் போகாமல் 0 ரன்னில் இருக்கும் சிவபிரகாஷ் அவர்கள் கோட்டியோட போட்ட நோவால கூட கொட்டி பார்க்கணும்னு ஆசைப்படாம தட்டி விட்டுருக்கிறாரு. ஃப்ரீ டுப் 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 ஹிட். நீங்க அந்த ஃப்ரீ ஹிட்டோட வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் வந்திருக்குதுப்பா பேட்டிங் டீமுக்கு. டபுள் டிஜிட் வந்துட்டாங்க. 11
அழகா ஓ மை காட் பிடிச்சிருந்தாலும் கேட்ச் கிடையாது. அண்ட் நல்லா ஆனால் ஒரு பொசிஷனுக்கு வந்தார் ஃபீல்டர் அந்த இடத்துல. அவர் அப்படி வரும்போதே பார்க்க பிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. பரவாயில்ல, நோ பால் தானே, அடுத்த கேட்ச் பிடிச்சிடலாம். நாலு மோர்னா 4 பால் மோர். மூணு பால் ஷாட்டுங்க. நல்ல கனெக்ஷனுங்க, அதாவது அந்த டைமிங் சூப்பரா இருந்துச்சு, நல்லா அடிச்சு. கொட்டி ருத்ர கொட்டி டிஜே பிடிச்சிட்டுக்கிறீங்க நம்ம பல்ஸை. அண்ட் நீங்க இந்த 6க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20க்கு ப்ரொமோட் ஆயிருக்கிறாங்க பேட்டிங் டீம். தொடர்ந்து 3 விக்கெட்டை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. ஆஹா சொயிட்டி விட்டாருங்க. கேட்சா சிக்ஸா? சிக்ஸுங்க. வாட நல்ல ஒரு கம்பேக் டெலிவரின்றதோட ரிவெஞ்ச் டெலிவரி ஃப்ரம் த பவுலர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் முடிவுல 26க்கு 3 நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் இருக்குது, ஒரு 45 அச்சா வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க சாங்கு சைனீஸ் விஸ்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமை தான் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸில் நாங்கள் விளாண்டுக்கிறோம். என்னன்னா பவுலர் நேம் இவர்கிட்ட கேட்கணும்னா அம்பையர் இங்கே கேட்பார், நான் இங்கே இவர் என்கிட்ட கேட்பார், நான் இவர்கிட்ட கேட்பேன். திரும்ப சொல்லும் போது அப்புன்றது தப்பாக போயிடுது. அண்ட் இங்கே எந்த தப்பும் இல்லாமல் 4வது ஓவரை போடுவதற்காக வந்திருக்கிறார் அப்பு. வாங்க அப்பு, போடுங்க அப்பு. அப்பு போட்ட பால் அழகாக போயிருக்கிறது. டாட் பால். என் அப்பு இல்ல என் தங்கம் இல்லன்னு கொஞ்ச இடத்துலாம் பேரா வச்சிருக்காங்கப்பா. நீங்க தூக்கி விட்டுகிறார். அப்புவின் பந்தை பிடிப்பாரா இல்ல கே வந்துச்சா பந்து? கண்ணே தரல எனக்கு வர. சிவா இவர்தாங்க அடியா அடின்னு அடிச்சுன்னுக்கிறார். சிவா வாங்க சிவா. ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஆனா வெல் எக்ஸிக்யூட்டட் கிடையாது, சிங்கிள் மட்டுமே. நிறைய வச்சுக்கிறாருப்பா அவரு. ஆர்மரியில நிறைய விதமான ஷாட்ஸ் இருக்கு. கவர்ஸ் மேல 6 அடிக்கிறாப்ல, லாங் ஆஃப்ல 6 அடிக்கிறாப்ல, பெண்ணா ஹெலிகாப்டர் ஷாட் போறாப்ல. ஐயோ அப்பா இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு சான்ஸ் போய்க்குது. 6
பாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா பறந்துருக்குதுவா. என்னது பேட்டு தான், வேற என்ன. இந்த மேட்சில் அடிக்கடி பேட்டு பறந்து இருக்கிறது. நான் பண்ண அனலைஸ் வரைக்கும் ஆர்கனைசிங் டீம் அந்த கிரிப்பை என்னைக்கு நீங்கள் மாற்றினீங்களோ அன்னிலேருந்து தான் பேட்டு பறக்கிறது அதிகமாகிடுச்சு. ரெக்க கட்டி பறக்குது அடி அண்ணாமலை பேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு காட்டுதுங்க. பேட்டு கிரிப்பு ப்ராப்ளம் இல்லை, அவங்க கை வேக்குது அவ்வளோதான். அப்படியா? எனக்கும் அது எனக்கு வேர்க்காது, எனக்கே வழுக்குதே. க்ளவுஸ் போட்டு ஆட சொல்லுங்க, உள்ளங்கை வேத்துட்டே இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஓ அப்படி வரீங்க நீங்க. உள்ளங்கை வேர்க்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். இங்க எத்தனை முறை ஆகணும்? புரியல. எத்தனை முறை ஆகும்? எத்தனை முறையா? அது ஆயினே இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு தடவை ஆகும். ஆகாஷ் மாதிரி ஆளுங்களுக்கு ஆகவே ஆகாது. நம்ம மாம்சுக்கெல்லாம் 10 தடவை ஆகும். சரி, நேற்று கேட்டியே கோயிலுக்கு போனியா இல்லையா? திருப்பூர் கோயிலுக்கு. அட எங்கண்ணே யாருமே கூட்டு போலண்ணே. நான் மாபண்ண கேட்டேன், கூட்டு போக மாட்டேன்ட்டாரு. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 36-6. இது என்னப்பா பச்சை குழந்தை கூட்டு போன்னு கேக்குற? நீயே போயிட்டு வரலாம்ப்பா. உங்க ஊர் லாஸ்ட் ஓவரை ஃபேஸ் பண்றதுக்காக ராமச்சந்திரன் வந்திருக்காரு. ஆனா இங்க பேட்டிங்ல சிவபிரகாஷ் அவர்கள். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. இங்க அடிக்கலான்னு பார்த்தா விட்டாரு. ஏன் விட்டாருன்னா வைடு, அதனால தான் விட்டுக்கிறாப்ல. அவுட் ஆஃப் த ரீச் ஃபார் த பேட்ஸ்மேன் சிவபிரகாஷ் வித் த பியூட்டிஃபுல் செயின். இங்க இருந்து எனக்கு ஒரு செயின் தான் பளபளன்னு தெரியுது. பளபளக்கிற பகலா நீ. 37ங்க இது வரைக்கும் ஸ்கோரு. என்ன வரும்? இவருக்கும் பறந்திருக்கிறது பேட்டு. என்ன ஹரி வேறு கில்லி ஆட்டமாட்டம் இருக்குது கிரிக்கெட் போட்டி திடீர்னு. ஆமாங்க, அதாங்க எனக்கே வழுக்குச்சுங்க அந்த பேட்டு. ஆனால் க்ளவுஸ் போடுங்கப்பா. பேட்டிங் ஆடுற எல்லாரும் க்ளவுஸ் கட்டாயம் போடுங்க. சிவபிரகாஷுக்கு இப்போ மட்டும் க்ளவுஸை கொடுத்து பாருங்க. மீதம் இல்லை 5 பால்ல 5 6 அடிப்பாப்புல. கடத்து காலையில இருந்து ஒரு பேட்டிங் இல்லை, பவுலிங் இல்லை, ஃபீல்டிங் இல்லை, யாருக்கு பேசுறதும் இல்லை. பேட்டரி மட்டும் போய் மாத்திட்டு போயிருக்காங்க எனக்கு. ஆஹா, பின்னாடி தட்டி விட்டு டபுள் 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 நோபடி நோபடி கோ பேக் கோ பேக் கோ பேக். எஸ் வைடு. தேங்க்யூ வைடு காட்டினதுக்கு. வைடு பாஸ் ஒரு ரன்னு 2 ரன் வந்துருக்குது. அண்ட் 39 வந்துருக்குதுங்க. இன்னும் 5 பால் இருக்குது லாஸ்ட் ஓவரில். நீங்க பவுலிங் டீம் தானே, எவ்வளோ டார்கெட் தான் அடிச்சிருவீங்க? நானா என்னெல்லாம் கேட்குறியாண்ணா? எனக்கு தெரியாதுண்ணா, விட்டுருண்ணா நோ அப்படின்றாப்புல. எங்கப்பா பால், எங்கப்பா போ சேக்கு. அண்டு அடுத்த பால் ஐயோ டொஸ்கி விட்டாப்புல. ஆஃப் சைடில் வைடு. எக்ஸ்ட்ரா ரன் லாஸ்ட் ஓவரில். ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி அடுத்தவங்களுக்கு இந்தாங்கோ இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குத்தினேங்கிறாங்க. வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைட. அண்டு நீங்கள் எவ்வளோ ரன் எதிர்பார்க்குறீங்க? 50 அப்படின்னு இருக்காப்புல. 40 வந்துக்குது. 50 வருமா? ஐயோ 50 வருமானு பார்த்தா விக்கெட் வந்துச்சுப்பா. காட் விக்கெண்டா? ஆஹா, நடைய கட்டுறாருப்பா நரேஷ் அவர்கள்.
ரதி வந்திருக்காரு. சாதா ரதி இல்ல, இவரு சாரதி. ஐயோ செம்ம காத்துங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல. இவர் முன்னாடி மணினர் லைட் ஹவுஸ் மாமல்லபுரம் வர்சஸ் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலத்தூர். சூப்பர். இந்த இரு அணிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் 2024 பீச் கிரிக்கெட் போட்டிக்கு ஐயா நான் சொல்றேன்ல, அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து வேர்வையா இருக்கும், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் கர்ச்சீஃப்க்கு சோ அவங்க ஓனா எடுத்துட்டு வரணும் சொல்லுவாரு. நான் இது மட்டும் சோ இதுக்கு நீங்க டீம் ஆர்கனைசர் வர டீம் கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா அத பத்தி கிளவுஸ்க்கான இன்னர் இல்லனா கர்ச்சீஃப் ஸ்வெட் ஆகுது இந்த சம்மர்ல விளையாடும் போது அப்படின்னு ஒரு இது சொல்லிடுங்க. சோ அந்த அத சொல்லிட்டு இருக்கிறதே நம்மளோட இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் 2024 பீச் கிரிக்கெட்டுக்கு வருகை புரிந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் தயவு செய்து நீங்க விளையாட வரும்போதும் சரி விளையாடிட்டு போகும்போதும் சரி ஒரு பாதுகாப்பான சாலை பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றேன். அதோடு இணைஞ்சு தலை கவசத்தோடு வாங்க என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். எஸ், ரொம்ப நன்றி மாம்ஸ். அதை தொடர்ந்து 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் டாஸ் 1 பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி 40 ரன்னுக்கு 5 விக்கெட் இழப்பில் 5 ஓவர் முடிச்சிருக்காங்க. 41 அடிச்சா வந்து நம்மளோட எந்த டீம் இன்னொரு டீம் இருக்கிறாங்களே அந்த டீம் வின் பண்ணனும் சொல்றீங்க. வின் பண்ணுமா பண்ணாதுன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். மாம்ஸ் எனக்கு ஜெயிச்சிருவாங்க தோந்து மாம்ஸ். டிங் 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 நானா வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா? ஜெயிச்சிருவாங்க. எஸ்எம்எஸ் गाइस வின் ஆகாஷ் அவர்களோட கமெண்ட்ரியில கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் பாட்டே யார் பண்ண ஆலி ஆகாஷ் அப்படின்னா தெரியல. ஸோ மவுண்ட்ஸ் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொகேஷன் டீம் அவங்க கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்சாங்க, இப்போ தான் பார்த்தேன் கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்சாங்க. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அவங்க ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கீங்களே இல்லையோ நம்ம டிஜே ப்ரோவை கிளிகிளிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளிகிளிப்பாக பாட்டு போடுவார். நவீன் வந்துட்டார்ல
நடன குரு. ஆமாப்பா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. நீங்க கிரிக்கெட் இல்லைன்னா கண்டிப்பா டான்சரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுக்கு ஆடல, பாட்டுக்கு ஆடிட்டீங்க. அதான் கிரிக்கெட் இல்லையே, டான்சராக சொல்ல வேண்டியதானே. பாட்டுக்கு ஆடலான்னு பார்த்தேன், ஆனா என் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேன். குருவா என்ன ஏத்துக்கிறது நன்றி, பட் தட்சணை எப்ப கொடுக்க போற? குரு நீங்க தான் தட்சணை கொடுக்கணும். நான் இவருக்கு கொடுக்கணுமா? ஆமா. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஜாலியா பேசிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சீரியஸா கேம்குள்ள இறங்குவோம்னா டார்கெட் 41, 5 ஓவர்ல அடிக்கணும். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நவீன் ராஜேஷாப்பா. ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்காரு நவீன், நான் ஸ்ட்ரைக்ல தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாஷ் ராஜ்ல பிரகாஷ் எடுத்திருக்க, ராஜ் மட்டும் தான் இருக்காரு. நவீன் முக்கு மேல ராஜா பவுலர் அவரே பிடிச்சிருவாருங்க, ஈஸியஸ்ட் கேட்ச். மாம்சே டான்ஸ் கண்டினியூ. ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கியூட்டா சொன்னாரு, கூட உட்காந்துருக்காரு அவர் சொந்தக்காரர் தான். எஸ், கூட உட்காந்துருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம மதன் அண்ணனோட சித்தப்பாவா, மாமா இல்ல மாமா. அப்படின்னு சொல்லும் போது ஒரு வைட் டெலிவரி. இன்னும் 2 பந்துகள் பாக்கி இருக்கு. 3 for 1 அப்படின்ற ஸ்கோர்ல இப்போதைக்கு எஸ்எம்எஸ் அணியினர் 38 ரன் அடிக்கணும் 26 பந்தில். இது பவர் பிளே 1 அப்படின்னு சொல்றப்ப இன்னும் முறை ஆஹா எதிர்காத்துக்கு 6 அடிச்சிருக்காரா. ப்ரோ மிக்க மிக்க நன்றி டிஜே ப்ரோ. முதல் ஓவர் முடிவில் எஸ்எம்எஸ் அணியினர் 15க்கு 1 யாரை வச்சுக்கவான்னு சொல்றாருன்னா தெரியல. இப்போ போட்டு விடுங்க சாங்க.
டாட் பால் ஆஃப் தி டக்கு அப்படின்னு சொல்லலாம். 24 ரன் அடிக்கணும் இன்னும் 22 பந்துல. இதுக்கப்புறம் ஈஸி வீசி டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் எதிர்காலத்திலே 6 அடிச்சாருங்க. அப்புன்னு நான் சொன்ன மாதிரி இங்க வித் த விண்ட். ஆஹா, அவர் சுத்தி அவருக்கே பந்து எங்க போச்சு தெரியல. 6 கட்டிட்டும் ஓட வேணாம், ஓடி போயும் கல்யாணம் பண்ண வேணாம். டிஜே ஜாலியா சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். 18 ரன்னே தேவை. இது வித் வின் சொன்ன மாதிரி 3 6ல முடிப்பாரா? இந்த முறை பேட்ல பட்டிருக்கா? ஆம்பேஸ் காலுக்காக வெயிட் பண்ணுவோம். பேட்ல பட்ட மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு பார்த்தா ஜஸ்ட் அ சிங்கிள். இல்ல பேட்ல படல, வைடு. சாரி, வைட் டெலிவரிக்கு டெலிவரி அப்படின்னா அந்த பந்தை திரும்ப போட்டாக வேண்டும். 16 ரன்னே தேவை. ஆஹா, அடிச்சிருக்காரு முக்கு மேல ராஜா. ஈஸி கேட்சிங்க. ஐயோ, என்னங்க நடக்குதுங்க? யார் எந்த நேரத்தில் ஈஸி கேட்ச் வாய வச்சாங்கன்னு தெரியல. கேட்ச விட்டுருக்காருங்க ஃபீல்டர். அப்படி நான் வாய வச்சேன் கரெக்ட். அதுதான் எல்லாருமே டிஜே நீங்களா தான் நினைச்சீங்க. பாட்டே போட வந்துட்டாரு, விக்கெட் ஆயிட்டாருன்னு. பா, ஐயோ, அடி ஷோல்டர்லேயே அடி வாங்கியிருக்காரு. ஸ்டெம்பர் பால் தான், பெயின் இருக்காது. ஸ்டில் கேர்ஃபுல்லாக இருங்க பேட்ஸ்மேன். நம்ம அம்பையரே பெரிய பவுலர்னு நினைக்கிறேன். நானே பெரிய பவுலர். அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம் சொல்லி ஒரு ஆக்ஷன் அங்கே பண்றாரு. ஸோ இங்க இப்போதைக்கு இன்னும் 15 ரன்னே வேணும்னு சொல்றல. அதுல இருந்து -6 4 6
தான் அடிக்கிறோம். கரெக்டா ப்ரோ? 7 to win. ஸோ இன்னும் ஒரு 6 அடிச்சா டைல மேட்ச் இருக்கும் அப்படின்ற நிலைமையில. ஆனா அகைன்ஸ்ட் விண்ட் அதுலயும் முதல் ஓவர்லயே பார்த்தோம் 6 அடிச்சாங்க. இறங்கி சுத்தி இருக்காரு அகைன்ஸ்ட் விண்ட். இப்பதான் சொன்னா விண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை, அது கல்லை தாண்டி போனா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஆனா அது கல்லை தாண்டி போகல. SMS guys மேட்சை வென்றிருக்காங்க. Sons of